ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரோட ஃபேவரட் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம். ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 30 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ண தேங்காய் அரைக்க போகிறேன். 1 டம்ளர் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா சிக்கனில் சேர்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், 1 தக்காளி, மல்லி புதினா இலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். குக்கர் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் இந்த அளவு சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிடணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸாவது குக் பண்ணணும். அப்போ தான் இந்த கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட், அதை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணால் கூட பெட்டர். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையே பொறுமை தான். எல்லாமே பொறுமையாக வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அவசரமாக பண்ணால் நல்லா வராது. சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். பாருங்கள், சிக்கன் 50% குக் ஆகிடுச்சு. நல்லா மசால் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்துக்கணும். 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ இந்தளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. அப்புறம் உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசி போட்டதும் உப்பு கம்மியாக இருக்கும். லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குக்கர் மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசிலும், லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் அப்புறம் குக்கர் திறந்து பார்க்கலாம். குக்கர் திறக்கிறதுக்கு முன்னாடி ஏர் போயிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திறக்கணும். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியோட பின்னாடி எடுத்து நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. இல்லைன்னா சிக்கன்லாம் உடஞ்சி ரைஸும் உடஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும்